பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரையா எங்க இருப்பாங்க? நானே நீதி நேர்மை நியாயம் உள்ளம் கருணைன்னு வாழ்ந்து நிற்கிறேன் சார். காந்தி கையில கத்தி கொடுக்குறேன்றீங்க, புத்தர் கையில புல்லட் கொடுக்குறேன்றீங்க. அனில் சார் தேங்க்யூ. வேற கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், கொஞ்சம் டாலரேட் பண்ணிக்கோங்க. ஐம் ஸோ சாரி. வியாக்கி போஸ்டர்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச போஸ்டர்ஸ்யா. செம்மையாக அதை எடுத்துகிட்டு போயிருக்கு. ஏதோ இந்த போஸ்டர் ஆகட்டும் அந்த போஸ்டர் ஆகட்டும் எல்லாமே பயங்கரமான போஸ்டர்ஸ். தேங்க்யூ வியாக்கி. A film where I had to put a lot of effort to work and enact the scenes that you gave me. அது முத வந்து போனோம் சார். இதை மட்டும் சொல்லி ஷார்ட்டாக முடிச்சிக்கலாம் பிரியங்கா. நீங்கள் என் கூட டான்ஸ் ஆடுறதா யாரோ சொன்னாங்க. அப்படியா? இந்த சாங்கு தெரியல, அது அப்புறம் வச்சுக்கலாம். ஏன்னா அப்புறம் போயிடுவாங்க எல்லாரும். என்ன வேணாலும் பண்ணலாம் சார். அப்போ கீர்த்தி வந்து வெரி ஃபர்ஸ்ட் டே நிக்கத் வாஸ் தேர். நானும் என்னோட பெஸ்ட் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சதா பாட்டெல்லாம்? அங்க சூப்பர், தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி இதே ரிசப்ஷன் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் கிடைக்கும்னு நம்பி நல்லா ஒர்க் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஸோ இது எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்த கடவுளுக்கு நன்றி. ஐ வாஸ் லைக் சச் அ குட் கிரியேட்டர் அப்படின்றது அந்த தெளிவிலேயே தெரிஞ்சிருச்சு. ஸோ thank you Kirti, it was glad to work with you, such an honor to work with you. அது இதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம glad to be in front of all this பெரியவங்க, சரத் சார், ரவி சார், நவீன் சார், all of them. and it's எனக்கு அவங்களோட வயசில் வந்து ஒரு 25-30 வயசு கம்மி. அண்ட் அதுக்கு முன்னாடி என்னை இங்கே ஏற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க அவங்க தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் படம் தீபாவளிக்கு வருதுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் தேங்க்யூ ஃபார் டூயிங் தட் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே நம்ம நிக்கேத் ப்ரோ என்னை வந்து நான் அவரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆசை கூட இல்லை. அப்போ அவர் வந்து டேட்ஸ் இல்லாதனால கஷ்டமாக இருந்தது அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்டையர் டீம், எடிட்டர் பரத் ப்ரோ, ஸோ எல்லாருமே அமேசிங் டீம். அண்ட் நம்ம பிரதீப் ப்ரோ, பியா ப்ரோ, such an amazing talent bro. I'm really honored to work with you in this film. And ஒரு ரீலும் வாசிக்கும் போது உங்களோட பர்ஃபார்மன்ஸு அண்ட் மமிதா அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் பார்க்கும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது. நம்ம இன்னும் வாசிக்கணும், நம்ம இன்னும் நிறையா பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்பயர் பண்ணிகிட்டே இருந்துச்சு ஒரு ரீலும் பார்க்கும்போது. அப்படி இருந்தது பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் glad to work with you bro. On to 100 more collaborations with you. Much love. And மமிதா, நான் ஆக்சுவலி வந்து ஆசை கூட வந்து அவங்கள காசு பண்ணணும்னு நினச்சி அவங்கள ரீச் அவுட் பண்ணேன். பட் ஐ திங்க் அந்த டைமில் ஷூட் டேட்ஸ் ஏதோ கிளாஷ் ஆச்சு. ஸோ அப்போ அவங்களால பண்ண முடியல. அண்ட் glad to work along in this amazing performance again. ஸோ நானும் என்னோட பெஸ்ட் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சதா பாட்டெல்லாம்? அங்க சூப்பர், தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி இதே ரிசப்ஷன் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் கிடைக்கும்னு நம்பி நல்லா ஒர்க் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஸோ இது எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்த கடவுளுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அட் த சேம் டைம் என்னோட பேரண்ட்ஸ் என்னை வந்து எனக்கு பிடிச்சதுக்கு என்னை அலோவ் பண்ணி என்னை வந்து நீ இதை பண்ணு. ஏன்னா நான் வந்து ரொம்ப குட் ஸ்டூடெண்ட். ஸ்கூல் படிக்கும்போது யார் சொல்கிற பேச்சும் கேட்க மாட்டேன். அப்போதுலேருந்து நம்பி எனக்கு அந்த நீ பண்ணு, நீ தாராளமாக மியூசிக் பண்ணு, போகிறோம் ஸ்டடீஸ் போகிறோம், காலேஜ் வேணாம் அப்படின்னு சொல்லி என்னை விட்டேன். என்னோடய பேரண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அது நீங்கள் ஒரு காலேஜில் சொல்கிறது தான், காலேஜில் சொல்கிறது தான். நீங்கள் இப்போ இதை சொன்னீங்கல்ல, நீ போடா உன்னோட பேஷனை பார்த்துக்கணும். அங்கே பையன்லாம் அவங்க உடனே அவங்க அம்மா அப்பாவுக்கு கால். ஐயோ, படிப்பு முக்கியம்தான், எனக்கு முக்கியமாக படலை, அவ்வளோதான். உங்களோட பேஷனை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. இந்த ஒரு யங் எனர்ஜி இதுக்கப்புறம் வந்து உலகத்தை அப்படி பிடிக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு அவ்வளோ பை காட்ஸ் கிரேஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ மக்களே. உங்கள் லவ் இம்மென்ஸாக இருந்திருக்கு. நான் வந்து யாரையா மிஸ் பண்ணியிருந்தேன்னா தயவுசெய்து மன்னிச்சிருங்க. எனக்கு இப்போ என்ன தோணுதோ நான் அப்படியே பேசிகிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல் மக்களே. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் சாங்கை போட்டு
நிறுத்திடாதீங்க ஃப்ளோவை. வாங்க வாங்க, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் சார். மைக் வால்யூம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, ரொம்ப பேஸாக இருக்குது. என் காதில் வந்து அது ஜிம்மு இருக்குது. அனைவருக்கும் குட் மார்னிங் அண்ட் தேங்க்ஸ் டு தி ஆடியன்ஸ். இந்த சாய் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய அன்பு கலந்த பசி நேர வாழ்த்துக்களை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கேருந்து ஆரம்பிக்குன்னு தெரில, கதையை சொல்லாதீங்கன்னு கீர்த்தி சொல்லி அனுப்பிச்சார். அதில் கதையெல்லாம் நான் சொல்ல வேண்டாம், நீங்கள் பார்த்துட்டீங்க, ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் மைத்ரி ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் யூ கம் టు స్టే ఇన్ తమిళనాడు సార్. మీరు తమిళనాడుకు వచ్చారు, రెండవ సినిమా చేస్తున్నారు, చాలా బాగా చేస్తున్నారు. యువర్ సపోర్ట్ టు కీర్తి హస్ బీన్ వండర్ఫుల్ ఫర్ అ డెబ్యూటెంట్ డైరెక్టర్ టు బీ behind the scene and working along with them. Hats off you to sir. Many more grand films for you in Tamil Nadu and all over the country. You're one of the top producers. Thank you for having me in this film. And next I should thank Kirti, of course. நான் இந்த படத்தோட கதையை வந்து சொல்லும் போது, இல்லை கதையை சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் கீர்த்தி. I'm not going to say the story. Pradeep is there. Pradeep already has become a, நான் இந்த ரொம்ப ஸ்டாரை பற்றிலாம் சொன்னால் நாளைக்கு வந்து வேறு ஏதாச்சும் எழுதுவாங்க. அதில் பிரதீப் has become a big star. அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கண்டினியூஸ்லி பீன் given good hits. உங்கள் மனதில் எல்லாம் இடம் பிடித்திருக்கின்ற ஒரு dude. The dude who makes a lot of efforts. எதை செஞ்சாலும் சிறப்பாக செய்யணும்னு நினைக்கின்ற ஒரு இயக்குனர் நடிகர். அவர் இயக்குகின்ற நடிகர் ப்ளஸ் இயக்குனர் நடிகர். ஸோ he's got a lot of ideas which he also imparts to the knowledge to the others around him. And really nice working with you, Pradeep. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி to work with you. And இந்த கதையை வந்து எனக்கு கீர்த்தி வந்து முதல்ல ஃபோனில் சொன்னார். சொன்ன உடனே நீங்கள் வந்து பிரதீப்புக்கு அங்கிளாக நடிக்கிறீங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன் அங்கிளாக நடிக்கிறேன், அப்புறம் ஒரு பொண்ணுக்கு அப்பாவும் நடிக்கிறேன், இதெல்லாம் நான் பண்ணுறதில்ல கீர்த்தி, ப்ளீஸ் வி டோன்ட் எனக்கு வந்து இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொன்னேன். That's what I told him. Because I had a sabath of 5 years, I went off to politics and then again trying to come back like Chiranjeevi Garu. 7 years he went out, then he came back. So I'm trying to make a comeback, which definitely I will. அது வேறு. பட் கீர்த்தி வந்து நேரடியாக வந்து சொல்கிறேன் சார், there's a pivotal role that you have to do. It will have a lot of importance ன்னு சொன்னார். தென் வந்து நரேஷன் கொடுத்தாரு. அண்ட் ஒரு 2 hours continuously he kept me spellboundன்னு சொல்லலாம். It's a new wave subject and அது ரொம்ப டெடிகேஷன். பிகாஸ் சூரரை போற்று அவர் வந்து சுதா கூட இருந்திருக்காரு. தென் சுதா அஃப்கோர்ஸ் கேவ் மீ த சான்ஸ் ஆஃப் அ கேமியோ ரோல் இன் ஹிந்தி விச் ஐ டிட் அலாங் வித் அக்ஷய் குமார். சர்ஃபிரான்ற படம் பண்ணேன். அப்போ கீர்த்தி வந்து கதை சொல்லும் போது there is something in it, a magic in it which I really like. And ஒரு புதிய சரத்குமாரை காண்பிப்பதற்கான முயற்சி எனக்கு தெரிஞ்சிச்சு. That's all I can say about the movie. ஏன்னா there's a grey shade, there's a dark shade, there's a entertainment side of சரத்குமார். ஒரு புதிய ஒரு சரத்குமாரை காண்பித்திருக்காருன்னு சொன்னால் அது மிக ஆகாதுன்னு சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ கீர்த்தி ஃபார் கிவிங் மீ really a film where I had to put a lot of effort to work and enact the scenes that you gave me. அது முத வந்து போனோன்னு சார் இதை மட்டும் சொல்லி ஷார்ட்டாக முடிச்சிக்கலாம் பிரியங்கா. நீங்கள் என் கூட டான்ஸ் ஆடுறதா யாரோ சொன்னாங்க. இந்த சாங்குன்னு தெரியல, அது அப்புறம் வச்சுக்கலாம், ஏன்னா அப்புறம் போயிடுவாங்க எல்லாரும். அப்போ கீர்த்தி வந்து very first day Niket was there. I should thank Niket and all the entire team I had to thank because they've been so cooperative. 35 வயசு பையன் புதுசாக வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்தோடனே எப்படி பத்திரமும் பாதுகாப்பான அந்த மாதிரி இந்த 30 வயசு பையனை நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க. கீர்த்தி வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு முக்கியமான ஒரு சீன் which is very difficult to handle சொல்லலாம். Though you have got experience behind you, a scene which was having different shades ன்னு சொல்கிறோம். அந்த different shades ஆன சீனை முதல்ல நீங்கள் இதை பண்ணுங்க சார்னு சொல்லிட்டாரு. Then of course Niket was there and Kirti. நான் சொன்ன கீர்த்தி நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இதை கொடுக்க முடியுமான்னு தெரியல because I am not prepared into getting into the character அப்படின்னு சொன்னேன். Then that was the first scene that he gave me. That showed the confidence Kirti had on me and from there on it just went on a blast. அதுக்கப்புறம் அவர் சொன்ன வேலையை சிறப்பாக செஞ்சுருக்கோம். Of course Mamita Baiju and all those people worked with me and music by Sai. It's wonderful to have you here, Sai. And your parents are there. That's one thing I love in life. A person who gives a lot of respect to parents, teachers, they are ones who become really great in life. You will become great someday. As it is, you are in the hearts of millions and millions of people. அதில் எல்லாமே ஒரு காம்பினேஷன் நல்லா இருக்குது. அண்ட் நைஸ் ஒர்க்கிங் பிரதீப். அப்புறம் வந்து இந்த டுவெட் சாங் ஒன்று இருக்குது, அது மட்டும் இங்கே எங்கேயும் போட்டு காமிக்கல. சர்டன் திங்ஸ் அபவுட் மீ இந்த மூவி வந்து அவங்க சைலண்ட்டாக வச்சுருக்காங்க.
அது அந்த ஹீரோயின் யார் கூட ஆடி இருக்கேன் இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் பிரியங்கா, அதெல்லாம் எதுவும் ஆசைப்பட்டு கேட்காதீங்க. ஆனால் இந்த நியூ ஜென் ஆக்டர் கூட நடிக்கிறதும் அவங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? இந்த நியூ ஜென் ஆக்டர்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ பிரதீப் கூட நடிக்கும் போது என்னடா அது இந்த ஜெனரேஷனே வேற மாதிரி இருக்காங்க, வாட் இஸ் திஸ்? நியூ ஜென் ஆக்டர்னா யாரை சொல்றீங்க? நியூ ஜென் நான் யாரு? legend. Okay, I got it. There's no generation gap anywhere for me. I'm just basically a youngster, a very common person. எப்படி சைக்கிளில் போய் பேப்பர் போட்டனோ அதே சரத்குமார் தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறேன். ஐ எம் லேர்னிங். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. Every movie that I do, I take it as a first film, and this is my first film as far as Kirti is concerned, Pradeep is concerned, Mamita is concerned, entire producers and everybody has worked. And எனக்கு முதல் படமாக நினச்சி தான் ஒவ்வொரு படத்தையும் நடிக்கிறேன். And I'm on time to come there and they are encouraging me. என்றால் அந்த படம் வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடு கொடுத்துருக்கு. அண்ட் டிஃப்ரெண்ட் ஷேடு கண்டுபிடிச்ச கீர்த்திக்கு நன்றி நன்றி நன்றி. Go to the theatre on 17th. தியேட்டரில் போய் படம் பாருங்கள். உள்ளே உட்காந்து மச்சான் படம் நல்லா இல்லை இப்படிலாம் வந்து போடாதீங்க கமெண்ட்டு. But everybody has got a different taste. Let them go see the film for themselves and appreciate the film or negate the film. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். Because if the industry is surviving because of audience like you, கொஞ்சம் சத்தம் போடுங்களேன். Because it is surviving, we are working for you. வீட்டில் ஒரு சோகமான நிகழ்ச்சி நடந்திருக்கும், பட் ஸ்டில் we will be in the set doing a comedy scene. That is the dedication we artists have. We work for you, we try to entertain you. Whatever pains that we go on in life, we are there to entertain you. We are giving our best. That may have difference of opinions, but let the people come into the theatre and make a decision for themselves. Thank you. இந்த படம் மாபெரும் வெற்றியடைவதற்கு உங்களுடைய ஆதரவு தேவை, பத்திரிகையாளரின் ஆதரவு தேவை, ஊடகத்தின் வாழ்க்கை தேவை. எல்லாருக்கும் நன்றி நன்றி. பிரியங்கா ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லா கியூட்டா எல்லாருக்கும் முத்தம் கொடுக்குறீங்க, கட்டி பிடிக்கிறீங்க. அதனால சார் வந்து கட்டி பிடிங்க நான் கேட்கல, வேண்டாம் தப்பா போயிடும். இருந்தாலும் அவருக்கு வந்து ஓடி வரீங்க, வேண்டாம் வேண்டாம் பிரியங்கா ப்ளீஸ் ப்ளீஸ். Thank you. We love you Sharad sir. மீண்டும் ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் அவருக்காக கொடுத்துடலாம். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஃபஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் எப்படி நடந்துச்சுன்னா, என்னோட பிரதர் மை டிஓபி நிகேத் பூமி, ஸோ எல்லோரும் மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன் நான் சுதா மேம்கிட்ட அரௌண்ட் 7 years. தேங்க்யூ மேம். அங்கே முடிச்சுட்டு கதை எழுதிட்டு என்னடா பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை. கதை எழுதியாச்சு, டோராக தட்டுறோம், ஸ்டேஜாக ஏறுறோம், ஒன்றுமே நடக்கலை. ஸோ ஒரு நாள் வந்துட்டு சரி கதை நடக்குதோ இல்லையோ நம்ம போயிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கதை சொல்லுவோம், ரியாக்ஷனாவது பார்த்துட்டு வருவோம், அவ்வளோதான். இந்த ப்ராஜெக்ட் நடக்கணுன்னே நான் அந்த கதையை சொல்லலை, போயிட்டு ரியாக்ஷன் பார்த்து ஸ்கிரிப்டில் கரெக்ட் பண்ணலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படின்னு நினச்சி தான் நான் போயிட்டு நிக்கேத்துட்டு கதை சொன்னேன். நிக்கேத்தும் மேர்சியும் தான் கேட்டாங்க. ஸோ கதை கேட்டு அவங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. ஓகே டன் டன் பாய் அப்படின்னும் போது, மச்சான் எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருக்குடா, நான் மைத்திரிகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, மைத்திரிகிட்ட நீங்கள் பேசுவீங்க, மைத்திரியில் நடக்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு நானும் கம்முன்னு பாய் சொல்லிட்டு வந்துட்டேன். பார்த்தா திடீர்னு ஒரு நாள் ஃபோன் அடித்து ப்ரொடியூசரை பார்க்க போகலாம் வா அப்படின்னு கூப்பிட்டு போனார். அங்கே போனேன், ப்ரொடியூசரையும் பார்க்க போனேன். காலையில் ஹைதராபாத்தில் போயிட்டு ஒரு 8 மணிக்கெலாம் இறங்கிட்டேன். 3 மணிக்கு தான் அப்பாயின்மெண்ட்டு. 8 மணிக்கெலாம் இறங்கிட்டேன். நைட்லாம் தூக்கம் இல்லை. ஒரு 5 hour என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே ஹைதராபாத் ஜூப்ளி ஹில்ஸ் ரோட்டில் அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். எப்படா 3 மணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3 மணியும் வந்துச்சு. போயிட்டு ப்ரொடியூசரை பார்த்தேன். ரவி சார் தான் இருந்தார். உள்ளே போனோடனே அவர் நேராக வந்துட்டு வாமா 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 உட்காருமா கதை சொல்லுமா அப்படிங்கிறாரு. இவர் உண்மையிலேயே ப்ரொடியூசரா இல்லையா ஒன்றும் புரியலையே அப்படின்னு தான் போனேன். கதை சொன்னேன், இங்கிலீஷில் தான் சொன்னேன். ஒரு 3 hours நரேட் பண்ணேன். நல்லா என்ஜாய் பண்ணார், எல்லாம் பண்ணார். முடிச்சுட்டு டக்குன்னு ஏஞ்சி மா வி ஆர் டூயிங் திஸ் ஃபிலிம், கம் டெல் மீ யுவர் நம்பர் அப்படின்னு சொன்னார். என்னது இது, ஒரு 4-5 தடவையாவது மீட் பண்ணணுமே, இவர் உடனே படம் பண்ணணும்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு எனக்கு ஒரே குழப்பம். அண்ட் தென் என்னோடய ஃபோன் நம்பரை வாங்கி அவரோட ஃபோனில் வந்துட்டு டைரக்டர் கீர்த்தீஸ்வரன் சேவ் பண்ணார். அதான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன், அங்கே தான் பார்த்தேன். ஓ அது ஒரு ஃபீல். அங்கேருந்து ட்ராவல் ஆச்சு. பிரதீப் ரோட்டை ஆரம்பிச்சுது, நான் வரேன் சார்கிட்ட கடைசியாக வரேன். அண்ட் தென் என்னோடய டீம் மிச்சம் எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன்.
எங்கேருந்து சொல்கிறது, மை டியர் மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்கர். ஊரும் பிளட்டு ஊறிடுச்சு. ஸோ யா, இந்த ஊரும் பிளட் வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்னா, இது நம்ம ஒரு சாங் பண்ணலாம், ரீல்ஸுக்கோ இல்லை இப்போ ட்ரெண்ட் ஆகணுன்னோ எதுவுமே வேணாம், எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சிடலாம். நம்ம சின்சியராக ஒரு பாட்டு பண்ணுவோம், நமக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுவோம், அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்தா சூப்பர், சேரலைனாலும் நமக்கு பிடிச்சதை பண்ணுறோம் அப்படின்னு பேசி தான் அதை ஸ்டார்ட் பண்ணோம். அது ஆரம்பிச்சுது. ஃபஸ்ட் டே வந்துச்சு. ஃபஸ்ட் டே வரும்போது ஓகே நமக்கு பிடிச்சா மட்டும் போதுமா, மக்களுக்கும் பிடிச்சிருக்கணுமோ அப்படின்னு யோசித்தோம். ஆனால் அது டே பை டே ஏறிக்கிட்டே போகுது, ஊறிக்கிட்டே போயிடுச்சு. இன்னைக்கு ஒரு பெரிய சென்சேஷனாக வந்து நின்றுருக்கு ஊரும் பிளட். தேங்க்யூ சாய், தேங்க்யூ, சூப்பர். And then my other team members, Bharat, amazing trailer cut, thank you. Lata ma'am, பிரிச்சிட்டிங்க, விஷுவல்ஸு ஏஸ்தட்டிக்ஸு ஆன் டாட், தேங்க்யூ தேங்க்யூ. பூர்ணிமா மேம், தேங்க்யூ. அண்ட் மை டியரஸ்ட் ப்ரொடியூசர் நவீன் சார், தேங்க்யூ சார். படம் எப்படி ஸ்டார்ட் ஆகும்போது ரவி சார் இருந்தாரோ, போக போக நீங்கள் ஒவ்வொரு தடவையும் எனக்கு ஃபோன் அடித்து என்கரேஜ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்கும் சார். எப்பயுமே நீங்கள் வந்துட்டு இந்த படத்துக்கும் எனக்கும் ரொம்ப நல்லது நினைக்கிறீங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் பேம்பரிங் மீ. ரொம்ப இதெல்லாம் ரேர், அமையாது. தேங்க்யூ சார். சரத் சார், சார் எனக்கு ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்து சூரிய வம்சம் வந்துட்டு எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். நான் வந்துட்டு அது பார்த்துருக்கேன். எனக்கு விக்ரமன் சார் படங்களே ரொம்ப பிடிக்கும், அதில் ரொம்ப பிடிக்கும். நான் நினச்சதே இல்லை நான் ஃபஸ்ட் படம் அவங்க கூட ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எழுதும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரத் சார் வந்துட்டு திரும்ப அந்த மாதிரி வந்தால் எப்படி இருக்கும், பழைய ஸ்டைலில் ஆடல் பாடல் கொண்டாட்டம் கூத்து அப்படின்னு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். வந்து சொன்னேன், ஸ்க்ரீனில் வந்துட்டு நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணுற சரத் சாராக அவர் இருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் யுவர் அன்வேவரிங் சப்போர்ட். தேங்க்யூ. மமிதா, தேங்க்யூ மமிதா. அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு பிரேம்லுவில் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க அவங்க, சூப்பர் சரண்யாலையும் இன்னும் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி டூடில் அந்த 2 படத்தில் இருந்ததெல்லாம் இருக்கும், பட் அதையும் தாண்டி இதில் ரொம்ப எமோஷ்னலான பெர்ஃபார்மன்ஸ் நிறையா பண்ணியிருக்காங்க. அண்டு கதையை ரொம்ப புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். தேங்க்யூ. அண்ட் ஹூ எல்ஸ், ஐஸ்வர்யா, தேங்க்யூ. ஹூ எல்ஸ், அனில் சார், தேங்க்யூ. வேறு கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், கொஞ்சம் டாலரேட் பண்ணிக்கோங்க. ஐம் ஸோ சாரி. வியாக்கி, போஸ்டர்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச போஸ்டர்ஸ்யா, செம்மையாக அதை எடுத்துகிட்டு போயிருக்கு. ஏதோ இந்த போஸ்டர் ஆகட்டும் அந்த போஸ்டர் ஆகட்டும் எல்லாமே பயங்கரமான போஸ்டர்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ வியாக்கி. அண்டு வேற யா ஓகே. அண்டு பிரதீப் ப்ரோ, எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. நான் ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும், நிறையா வாட்டி வந்து கதை சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன், அது முன்ன பின்ன போச்சு. நடக்கணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன், நடந்துருச்சு இன்னைக்கு. ஸோ பிரதீப் ப்ரோவை பற்றி சொல்லணும்னா, கீழேருந்து ஒருத்தன் மேலே வந்தா அவன் எத்தனை பேரை மேலே கூட்டு போவான் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்துட்டு பிரதீப் ரங்கநாதன். தேங்க்யூ. சி, அவர் வந்துட்டு இந்த படத்தில் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச பிஆர், ரொம்ப ஹைப்டாக எனர்ஜெட்டிக்காக பம்ப்டாக இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க. அதோட ரொம்ப சட்டிலாக, ரொம்ப கிளாஸாக, ரொம்ப இமோஷ்னலாக இன்னொரு வெர்ஷன் ஆஃப் பிஆரையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரே படத்தில் 2 வெர்ஷன் இருக்குது. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. எனக்கு ரொம்ப நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள். அண்டு ஒவ்வொரு வாட்டியும் ஷூட்டிங்கில் வந்துட்டு உங்களுக்கு நினச்சது வந்துருச்சா நீங்கள் கேட்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்கும். அது வந்துட்டு ஓகே, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு படத்துலையே நம்ம நினச்ச மாதிரி பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஹீரோ சப்போர்ட் பண்ணுறாரு. அதெல்லாம் எனக்கு அதுதான் ட்ரீம். எனக்கு நீங்கள் இந்த படத்தில் வந்ததை விட நான் பண்ணணும்னு நினச்ச ஒரு படத்தை அப்படியே என்னை பண்ண விட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் எல்லாருக்குமே என்னோட ஹோல் டீம் எனக்கு அன்வேவரிங்காக சப்போர்ட் பண்ணாங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிகேத் மாமா, ஐ லவ் யூ. தேங்க்யூ ஃபார் யுவர் அன்வேவரிங் சப்போர்ட். அண்ட் டூடை பற்றி சொல்லணும்னா, டூட் வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு ஃபஸ்ட்டு படம் அவங்களோட பயங்கரமான படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பார்த்ததில்
நான் கவனித்ததில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு என்னோடய ஏடிஸ் யாரெல்லாம் படம் பண்ணாங்களோ அதை வச்சு நான் பார்த்ததில் அது உண்மை இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு படம் வந்துட்டு எப்பயுமே நம்ம ஒன்று ராவாக நினைக்கிறோம்ல, அது அமையாது. அதனால் ஃபஸ்ட்டு படம் பண்ணி சூப்பர் ஹிட்டு கொடுத்துட்டு செகண்ட் படத்தில் தான் நினச்சதை பண்ணுவாங்க எல்லாருமே. அப்படி தான் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் டூட் வந்துட்டு ஃபஸ்ட்டு படமே நான் என்ன நினச்சனோ, என்ன ஸ்கேலில் இமேஜின் பண்ணனோ, என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸு, என்ன மாதிரி கதை, என்ன இமேஜின் பண்ணனோ அதை அப்படியே எடுக்க விட்டுருக்காங்க. அதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சாரி நான் ஃபம்பிள் ஆகிறேனோ, பட் தேங்க்யூ. அண்ட் வாட் இஸ் ஹோல் டீம். ஸோ அப்புறம் என்னோடய டைரக்ஷன் டீமில் இருக்கிற எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். சிதம்பரம், பெருமாள், அனிருத், தமிழ், கிரி, நாகராஜ், எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லோரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அண்ட் தென் ஸோ டூட் எல்லோரும் இந்த தீபாவளிக்கு வந்து பாருங்கள். தியேட்ரிக்கல் படமாக அது கண்டிப்பாக இருக்கும். தியேட்ரிக்கல் படம்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, லைக் ஒரு மாதிரி ஒன்லி மாஸ் சவுண்ட் அப்படின்னு இல்லாமல் எமோஷன், என்டர்டெயின்மெண்ட், ஹியூமர் எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் அது பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த தீபாவளி டூட் தீபாவளியாக இருக்கும்.